ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரல் பார்த்தீங்கன்னாக்கா டிஇபிஆர் டிஎஸ்எம்னு சொல்லி பேனல் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸர் கிரேட் பி, ஆஃபீஸர் கிரேட் பியில் வந்து டெபிட்ஸ் கிரேடு, ஆஃபீஸர் கிரேட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஐஎம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 24 வேகன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதில் கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து 16/4/24 கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஸ் வந்து 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ யாரும் தெரியல, கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுக்கு ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 29 ஏப்ரல் 2026 ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா மே 20, 2026 கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 13 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 13 ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 25 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு 4 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கிரேட் வைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கிரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பியில் வந்து ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. அதே கிரேட் வந்து பியில் டெபிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 14 ஜூன் 26 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரேட் பி டிஎஸ்எம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 14 ஜூலை 26 தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தகுதியில கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுதான் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் பார்த்தீங்கன்னா இந்தியா, நேபாள், பூட்டான். ஸோ அவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள். இதுக்கான ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து 21 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். டிகிரி முடிச்சுனாலே போதும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10th 12th டிகிரி கண்டிப்பாக எல்லாமே அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு அந்த கிரேட் வைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு கிரேட் வைஸ் என்னென்ன எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்கள். யார் 10th படிச்சிக்கணும், யார் 12th முடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து தமிழ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 60%, 50% கொஞ்சம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. பாயிண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியல் வருது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கிரேடுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க தெளிவாக. உங்களுக்கு அந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணி இதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது முழுக்க. ஸோ அதனால் ஆன்லைன் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி டக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 + ஜிஎஸ்டி கேட்குறாங்க. ஜென்ரல் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 850 + ஜிஎஸ்டி 18% கேட்குறாங்க. இதே ஸ்டாஃப் எதனா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணல உங்களுக்கு. ஸோ நான் ரீஃபண்டபிள் தான் அது. ரீஃபண்டபிள் எதுவும் சொல்லலை, நான் ரீஃபண்டபிள் தான் அது. ஸோ அப்ளை பண்ணுறீங்கனாக்கா அந்த அமௌண்ட் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது தமிழ் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 78,000 சம்பளம் ஸ்டார்டிங்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் பி மட்டும் தான் அலோகேட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஜென்ரல் கொடுத்துருக்காங்க, டிபிஏ கொடுத்துருக்காங்க, டிஎஸ்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ஸோ அதுக்கான சென்டர்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கிரேட் பிக்கு வந்து ப்ளஸ் 1 வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸில் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மேக்ஸிமம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சென்னை, இதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தகுந்த நோட் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருப்பதி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதே கிரேட் பி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது தமிழ் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அங்கே தான் போய் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தமிழ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க யோசிக்கிறோம், கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் தகுதி எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.